ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் பார்க்கலாமா வாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். வீட்டிலே நெய் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ரெசிபி சொல்கிறேன். பாலாடை இருக்குல்ல, வீட்டில் நம்ம செய்யக்கூடிய பால் காய்ச்சிரோம்ல, அந்த பால் மேலே ஆடை இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வாங்க. அதை ஃப்ரீசர் பெட்டி, ஃப்ரீசர் இருக்குல்ல, அதில் வச்சுட்டே வாங்க. டிஃபன் பாக்ஸில் நல்லா டைப் பண்ணி. இங்கே எப்பயும் போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து நான் எடுக்கிறேன் விலாகு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சிட்டு இப்போ ஃபஸ்ட்டு காஃபி போட்டு குடிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஸ்கூல் லீவு, சாட்டர்டே ஆகுது. ஸோ விலாக்ஸ் இனிமேல் கொஞ்சம் லாங் வீடியோஸும் போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டீ ரெடியாக இருக்குது. இப்போ டீ தான் குடிக்க போகிறேன். ஸோ ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க, சன் மட்டும் இருக்கார். ஸோ இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா வாங்க. டைட் பண்ணிவிட்டு அதில் டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டே வாங்க. நான் உங்களுக்கு அந்த ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ காஃபி குடிச்சிட்டே கொஞ்ச நேரம் சாங்ஸ் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ சாங்ஸ் கேட்டுக்கிட்டே என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சமையல் பண்ணுறது. அப்போ காலையிலுக்கு நான் சிம்பிளாக ப்ரெட்டு வச்சு சாப்பிட்டாச்சு. ஏன்னா மாவு இல்லாமல் இருந்தது தான், அதனால் ப்ரெட்டும் ஜாமும் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ப்ரெட் ஜாம் வச்சு சாப்பிட்றோம். அடிக்கடி சாப்பிடுவோம்லாம் கிடையாது. ப்ரெட்டு இருந்தது, ஜாமும் இருந்துச்சு. ஜாமெல்லாம் அடிக்கடிலாம் வாங்கி இது பண்ணி சாப்பிட்றதில்ல. அன்றைக்கின்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாங்கினோம், அதனால் அதை வச்சு சாப்பிட்டோம். பிடிக்கும், ரொம்பலாம் பிடிக்கும்லாம் சொல்ல முடியாது ப்ரெட் ஜாம்லாம். பட் ப்ரெட்டு நீங்கள் வெறுதாக ஜாம் போட்டு சாப்பிட்றதுக்கும், ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி, அதாவது இந்த மாதிரி தோசை தவாவில் போட்டு நெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். சரி, அப்படி சாப்பிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா சாதம் வச்சுட்டு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நான் எப்பயுமே சமையல் செய்கிறதப்போ சாதம் தான் வைப்பேன். அதுதான் கொஞ்சம் குயிக், அதாவது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாதம் செய்கிறப்போ. அது அந்த அரிசி ஊற வச்சு அதை போட்டு சமைக்கிறப்போ அது இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு இருக்கும். எனக்கு அது என்னமோ தெரியல, குழம்பு ஃபஸ்ட்டு வைக்க மாட்டேன், அரிசி சாதம் தான் போட்டு ஃபஸ்ட்டு வைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் முட்டை குழம்பு தான் செய்ய போகிறேன். ஸோ பேனில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கணும். தேங்காயும் சோம்பு போட்டு அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிட்டு மசால் பொடியெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. எத்தனை முட்டை வேணுமோ அதை கலைக்காமல் விட்டுருங்க, அப்போ தான் நல்லா வேகும். அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் போல் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அப்புறம் இந்த அவரைக்காய் வாங்கியிருந்தேன். இது நாட்டு அவரைக்காய் நினைக்கிறேன். இந்த அவரைக்காய் அடிக்கடி வாங்கினதில்லை, கிடைக்காது, வாங்கியிருந்தேன். ஸோ அதை வச்சு பொரியல் பண்ண போகிறேன். இந்த அவரைக்காவும் அதுக்கப்புறம் கேரட்டும் சேர்த்து போட்டு பண்ண போகிறேன். ஸோ காம்பினேஷன் நல்லா இருக்குல்ல, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவரைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு கேரட்டும் நல்லா நறுக்கி வச்சுக்கிட்டேன். எனக்கு இந்த அவரைக்காய் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த அவரைக்காய் அடிக்கடி நான் சாப்பிட்டதில்ல, பட் எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சா, அதனால் சாப்பிட்றதுக்காக பண்ணேன். பேனில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. அவரைக்காவும் கேரட்டையும் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. வேணுன்னா கேரட்டை துருவல் கூட பண்ணிக்கலாம். அதை நல்லா துருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க அவரைக்காவும் கேரட்டையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. உங்களுக்கு
மசாலா டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா இதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சோண்டு வந்து குழம்பு பொடி போட்டுக்கலாம். மசாலா டேஸ்ட் பிடிக்காதுன்னா குழம்பு பொடி நீங்கள் வந்து ஆட் பண்ணாமல் சிம்பிளாக அப்படியே ப்ளைனாக கூட செய்யலாம். சைடில் வந்து முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து மூடி வச்சுட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து உப்பும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. சாதமும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதான் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு காயை வந்து நல்லா வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பூ போட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நைட்டுக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து சிக்கன் இருந்தது. ஸோ அதை வந்து செய்ய போகிறேன். ரெசிபி பார்க்கலாமா வாங்க. பேனில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிட்டு கிராம்பு கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சோண்டு வந்து சிக்கனை வந்து மசால் பொடியெல்லாம் போட்டு ஊற வச்சுருந்தேன் ஒரு 1/2 அன் ஹவர். அதை வந்து போட்டுக்குவாங்க. போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசால் பொடியெல்லாம் வந்து மறுபடியும் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து சிக்கனில் மட்டும்தான் ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் போட்டுட்டு பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. ஒரு பேஸ்ட்டு தேங்காய் வந்து நம்ம சேர்த்தும் போய் ஆட் பண்ணலாம், இல்லைனாலுமே பரவாயில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சோண்டு போட்டு அரைச்சி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் சிக்கனும் பொரிச்சிருந்தேன். ஸோ அதுக்கு அடுத்த டே பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆனதுலேருந்து காட்டுறேன். கொஞ்சோண்டு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் போல் ஃப்ரெஷ்ஷப் ஆக ஆரம்பித்தேன். ஸோ காலையில் வந்து எடுக்க முடியல வீடியோ. ஸோ அதனால் வந்து மத்தியானத்துலேருந்து எடுத்தேன். மத்தியானம் வந்து சாதம் பருப்பு இதெல்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நான் வந்து வெளியில் வச்சுருந்தேன். ஏன்னா வந்து நம்ம வந்து குக்கரில் வைக்கிறத விட பருப்பு வந்து வெளியில் வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு செய்கிறப்போ. அதுக்கப்புறம் வந்து விளக்கெல்லாம் பொருத்திட்டு கொஞ்சோண்டு வந்து பத்தி நம்ம எப்பயுமே வந்து சாமி கும்பிட்றப்போ வந்து வெறும் இதோட காமிக்கிறதோட பத்தி இல்லைன்னா வந்து தீபாரத்தனை காட்டுறது வந்து அடிக்கடி நான் வந்து சில டைம் வந்து தீபாரத்தனை காட்டலான்னாலும் விளக்கு பொருத்திட்டு இந்த பத்தி இதெல்லாம் காமிக்கிறது பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து காமிச்சிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வேறு வந்து சிவராத்திரினால வந்து ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்ட்டு சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு இது பண்ணோம். பட் வந்து கோயிலுக்கு வந்து போகணுன்னா வந்து நைட் ஃபுல்லுமே முழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் வந்து கோயில் வந்து ஃபுல் டே வந்து நான் நைட்லேருந்து காலையில் வரைக்கும் எங்கேயாவது கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற பிளான்லாம் நிறையா இருக்குது. ஸோ பார்க்கலாம். நீங்களே எப்படி இது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ விபூதியெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி போட வந்துட்டேன். ஸோ காஃபி தான் போட்டேன். காஃபி குடிக்கலைன்னா அவ்வளோதான், எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். காஃபி இல்லைன்னா அவ்வளோதான், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி ஹாப்பியாக இருந்தாலும் சரி காஃபி அதுக்குன்னு ரொம்ப இதுன்னு கிடையாது, பிடிக்கும் அவ்வளோதான். ரொம்ப அடிக்ட் ஆகக்கூடாது, அது ரொம்ப நல்ல விஷயம். ரொம்பவும் இதாகிட்டோன்னா கஷ்டம் எல்லா விஷயத்துலையும். ஸோ சன்னோட கொஞ்ச நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தேன். ஸோ நானும் சன்னும் கொஞ்ச நேரம் நின்று பேசிகிட்டு இருந்தோம். அவர் வந்து ஏதோ டவுட் கேட்டுட்டு இருந்தாரா, அதில் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்னொரு வீடியோவில் அடுத்தது வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.